மீனராசி அன்பர்களே, ஏமாற்றத்தின் உச்சத்தில் இருந்த நீங்கள் பலரால் ஏமாற்றப்பட்டு பல துரோகங்களை சந்தித்து பல பண நெருக்கடியில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்களால சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. எவனோ ஒருத்தனை நன்மை செய்ய போய் நீங்கள் மாட்டிட்டு முடிச்சிருப்பீங்க. அது உங்களோட சொந்தக்காரராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், யாரோ ஒருத்தராக இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. தேவையில்லாமல் நீங்களாக போய் சிக்கிற மாதிரி சில பிரச்சனைகளை உருவாக்கி விட்ருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருது, அதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இந்த கடன் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. சிலருக்கு இந்த கடன் இஎம்ஐ இது மட்டுமே ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக கருதப்பட்டிருக்கும். ஸோ இவங்களாம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்ற வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ரிலாக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் ஒரு சில மீனராசிகர்களுக்கு ரொம்ப உச்சத்தை தொட்டு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இதாக தான் கொடுத்துருக்கும். அவங்களெலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது. நிறைய பேர் அவங்களுக்கு எப்போ சார் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு மைண்டு மன நிம்மதியாக எப்போ சார் நல்லா தூங்கி எழுந்திரிப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கொடுப்பீங்க. அந்த ராசிக்காரர்களுக்கு தான் இன்றைக்கான வீடியோ. உங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு மென்மையான மனம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களோட ஆழமான உணர்ச்சி உலகம் இவங்களை மற்றவங்ககிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தில் வேறுபட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கருணை உள்ளம் கொண்டவங்க. இந்த கருணை உள்ளம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ட்ராபேக்கு. யாரை பார்த்தாலும் பாவம் பார்த்தே நிறைய விஷயம் விட்டுருவீங்க. நீங்கள் கருணையாக பார்த்த சில விஷயங்கள்னால உங்களுடைய லாஸ்ன்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். யாருக்கு கருணை பார்க்கணும் அப்படிங்கிறதுல தப்பு பண்ணிட்டீங்க. கருணை பார்க்குறதுலாம் நல்லது தான். யாருக்கு நீங்கள் கருணை பார்க்கணும் அப்படிங்கிறது தப்பு பண்ணிட்டீங்க. இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, நண்பனாக இருந்தாலும் சரி, சகோதராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உதவுவீங்க. அவன் உங்களுக்கு துரோகம் தான் பண்ணுறான்னு தெரிஞ்சாலும் நீங்கள் உதவுவீங்க. அதுதான் உங்களோட பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு வகையில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கலை நுணுக்கம் அதிகமாக திறன் உங்களுக்கு உண்டு. மியூசிக்கு, சினிமா, ரைட்டிங்கு, ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அதை ஒரு விரிவாக்கமாக, அது ஒரு வித்தியாசமான ஒரு மோட்டிவில் செய்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கலைத்திறன் மிகுந்த ஒரு நபராக வந்திருப்பீங்க. அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட தன்மை, தேவையில்லாமல் டக்குன்னு டென்ஷன் ஆகிருவீங்க. உங்களை ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அவங்களை ஈஸியாக ட்ரிகர் பண்ணி விட்ருவோம். ஸோ அந்த விஷயங்கள் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாதது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி எளிதில் நம்பக்கூடிய இயல்பு, ஈஸியாக டக்குன்னு ஒரு விஷயத்தை நம்பிடுவீங்க. உங்ககிட்ட ஒருத்தர் சொல்கிறான், அவன் இப்படி சொன்னான், அவன் தான் உங்களுக்கு இருக்கிறதுல எதிரிங்கிறான்னா நீங்கள் ஈஸியாக அவன் நம்பிடுவீங்க. ஆனால் அவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறது உங்களோட உள்மனத்துக்கு தோன்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளே ஒருத்த மேலே கோவப்படுவீங்க, டக்குன்னு ஒன்று சூஸ் பண்ணுவீங்க, டக்குன்னு ஃபயர் ஆகிடுவீங்க. நீங்கள் ஒரு பட்டாசு மாதிரி டக்குன்னு 10 வச்சுனே வெடிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் கொண்டவர் இந்த மீனராசிக்காரர்கள். ஒரு சிலர் சொல்லுவீங்க, இல்லை சார் நான் அப்படிலாம் இல்லையே, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா அப்படிம்பீங்க. உங்களுக்கு அது தெரியாது, உங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த மீனராசியோட ஃபேமிலிக்காரர் பார்த்துருந்தீங்கன்னா இதை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு தெரியும். அதே போல் உங்களுடைய மனநிலை அப்படின்னு பார்க்கும்போது பல நேரங்களில் தங்களோட உலகத்தில் வாழ்பவர்கள் போல் இருக்கும். ஆனால் கனவு காண்பதில் இவர்களோட இயல்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். கனவு, இமேஜினேஷன், கற்பனையை படைத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கற்பனையிலேயே நிறைய வாழுவீங்க. அடுத்து இதை பண்ணலாம், அதை பிடிக்கலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படிங்கிற கற்பனை உங்களுக்கு அதிகம். ஒரு விஷயத்தை பார்த்தா கற்பனை மூலமாகவே நிறைய விஷயத்தை நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த கற்பனையில் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிஞ்சிருது. அதனாலேயே நீங்கள் நிறைய விஷயத்தை விட்டுறீங்க. அதே மாதிரி சில கற்பனைகள் உங்களை தூங்க விடாமையும் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப டீப்பாகவும் ஒர்க் பண்ணுவீங்க. கடின உழைப்பாளி, நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இறங்கி வேலை செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு உழைப்பு மிகுந்த ஒரு நபர் நீங்கள். குடும்பத்தில் மதிக்கத்தக்க ஒரு மனிதர் நீங்கள். உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது காதலில் மிகவும் உண்மையானவங்க நீங்கள். குடும்பத்தில் ரொம்ப மதிக்கத்தக்கவருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கும். சில நேரங்களில் மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகவும் இருந்திருக்கு. குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது முடிவெடுக்க சிரமப்படுவீங்க நிறைய விஷயத்தில். பாசம் ஒரு பக்கம், கருணை ஒரு பக்கம், உங்களுடைய மூளை ஒரு பக்கம். இது எல்லாமே உங்களை ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக ஃப்ரீயாக விட்றதில்ல. எளிதில் ஏமாறக்கூடிய தன்மை, இதெல்லாம் நீங்கள் கருணை பார்த்தே நிறைய விஷயத்தில் ஏமாந்து தான் முன்னாடி சொன்ன விஷயந்தான். அதே மாதிரி சுயநம்பிக்கை கொஞ்சம் குறைவு. ஒருத்தவங்களை ஏதாவது டிமோட்டிவேட் பண்ணிட்டானா அவ்வளோதான், நீங்கள் அவ்வளோதானா அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேக் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட பவர் உங்களுக்கே தெரியல. உங்களை வச்சு பல பேர் வாழ்ந்துருக்கான், உங்களால் பல பேர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனராசிக்காரில் உங்களுக்கு தான் சொல்கிறேன். உங்களால் பல பேர் வாழ்ந்துருக்காங்கிறது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் ஒருத்தனுக்கு சின்ன ஒரு விஷயம் பண்ணி விட்டது அவன் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கான். அவன் உருவானதுக்கு முழுமையான காரணம் நீங்களான்னு சொல்ல முடியாது, ஆனால் அதில் ஒரு பங்கு நீங்கள் கொடுத்தது. அந்த மாதிரி இந்த மீனராசிக்காரர்களுடைய பயன்பாடுகள், அவங்களுடைய பண்பு நலன்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்குதுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கிடைச்ச ஒரு சில பவர்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் பண்ண மாதிரி பண்ணியிருக்கீங்க. இனி மறுபடியும் நீங்கள் உங்களோட பவர்ஸ் மறுபடியும் கெயின் பண்ணணும், புதுசாக கெயின் பண்ணிகிட்டே வளர்ந்து வரணும். அது அதை விட நான் அதிகமாகவும் அந்த பவர் உண்டாக்கலாம்.
சரி, இந்த தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுது? சித்திரை பிறந்தாச்சு, தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு வாரம் 2 வாரம் ஆக போகுது. இனி எப்படி இருக்க போகுது? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி புதிய ஒரு மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொண்டு வர போகிற ஆண்டாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா மாற்றங்களும் வளர்ச்சியும் கொண்ட ஆண்டு தான் இந்த ஆண்டு. உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். வேலை தொழில் இந்த விஷயத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குறது தான். ஏன்னா நிறைய பேர் கடன்லேயும் ஃபினான்ஷியலாக மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ புதிய வேலை வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி பதவி உயர்வு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வாய்ப்புகளும் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். பொறுமை கண்டிப்பாக தேவை. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்க. வேலை செய்யணும், ஆனால் உனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட்டாலாம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பொறுமை கொஞ்சம் கண்டிப்பாக தேவை. ரொம்ப பொறுமையாக இருந்தாகணும். உங்களை ஒருத்தன் ட்விஸ்ட் பண்ணுறதுக்குனே பக்கத்தில் இருக்கான். வேலைகளில் உங்களுக்கு எதிரி கண்டிப்பாக நிச்சயம். மீனராசிக்காரன் நீங்கள் உண்மையாக இல்லையான்னு மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து வேலை செய்கிற இடத்துல தான் இருக்கான். அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னா போதும். பொறுமையை கையாளுங்க. உங்களை ட்ரிகர் பண்ணால் நீங்கள் வந்து எப்படியும் சண்டைக்கு வருவீங்க. உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடலானே தான் வெயிட் பண்ணுறான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையை கையாளணும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பொறுமையாக மட்டும் நீங்கள் சில விஷயத்தை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களெலாம் எதுக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து பவர்ஃபுல் மேன். ஸோ அதனால் கவலையே பட தேவையில்லை. பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் நல்ல அளவில் இருக்குங்க. ஓரளவுக்கு நல்லா மதிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். ஆனால் என்ன சொல்கிற போகிறது, சேமிப்பு செய்கிற நல்ல நேரம் இருந்தாலும் நீங்கள் சேமிக்கிற ஆள் கிடையாது. கொஞ்சம் சேமிப்பு செய்யணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து தான் இருக்குங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையற்ற செலவுகள் எது இருந்தாலும் தவிர்த்துக்கோங்க. அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு பண வரவு எவ்வளோ இருந்தாலும் சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் அடுத்தது நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பம் உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டுங்க. திருமண யோகம் பலருக்கு ஏற்படும். அதே போல் தம்பதிகளுக்கு சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் கரெக்டாக நீங்கள் அப்படியே பேச்சுவார்த்தையிலே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்லையாக இருக்கும். குடும்பத்துக்கு நடுவில் பேச்சுவார்த்தையில் மற்ற எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, கல்யாண யோகமும் இருக்குது. தம்பதிகளுக்கிடையே சின்ன சின்ன வேறுபாடுகள் தான், தாம்பத்தியத்துலேயோ இல்லை மற்ற விஷயத்துலையோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வார்த்தைகளை விட்டுறாதீங்க. வார்த்தைகளை உட்காந்து பேசுங்க. அடித்தா கூட வாங்கிக்கோங்க, பேசினா கூட வாங்கிக்கோங்க. கணவனாகட்டும் மனைவியாகட்டும் கோவம் அதோடு மறுபடியும் சால்வ் ஆகிக்கோங்க. அந்த பிரச்சனையோடு அதோடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பிரச்சனையை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு சந்தோஷமாக மறுபடியும் சேர்ந்துக்கோங்க. ஏன்னா இந்த தருணம் வந்து உங்கள் மேலே சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் வரும். அதுக்காக உங்கள் மேலே திட்டுறதோ வீண் பழியோ தான் சொல்கிறோம்ல, கணவன் மனைவிகளை அடிச்சிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சப்புன்னு ஒரு அடியே வாங்கினாலும் அமைதியாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். கணவன் வந்து ஒய்ஃப்கிட்ட அடி வாங்குறாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மனைவியிடம் நீங்கள் இறங்கி சென்றால் மீனராசிக்காரர்கள் உயர்ந்து வரலாம். எதிர்பாலினத்தவரிடம் இறங்கி வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக மேன்மை வருவார்கள். மீனராசி இது நீங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்கு இருந்தாலும் இது உங்களுக்கு உதவும். அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தூக்கம் குறையலாம். தூக்கத்தில் மட்டும் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதே மாதிரி யோகா தியானம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு யோகா தியானம் இதெல்லாம் ஒரு வார்த்தைகள் மாதிரி தான் இருக்கும். புதிய வார்த்தைகள் மாதிரி. அவங்களாலாம் யோகா தியானம்லாம் பண்ணது கிடையாது லைஃப்பில். ஒரு சிலரை தவிர சொல்கிறேன். இந்த யோகா தியானம் அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. ஒரு இயற்கையை பார்த்துக்கிட்டே உட்காருங்க. ஏதோ ஒரு அமைதியான ஒரு விஷயம் அமைதியாக உட்காந்து ஹேண்டில் பண்ணுங்கள். பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவ்வளோ பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு தெரியாத அளவுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரி சார், இந்த மே மாதத்துக்காக சார் தான் இந்த வீடியோவே பார்க்குறோம். எப்படி தான் இருக்க போகுது? நல்லது நடக்குமா? எங்களுக்கு ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லாம் தெரியும். எப்படி எங்களை ஏமாற்றினாங்கன்னு தெரியும், என்னெல்லாம் ஆச்சுன்னு தெரியும். இனிமேலாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மிக முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய மாதங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றங்கள். அது பெரிய மாற்றமாக இப்போ தெரியலனாலும் வருங்காலத்தில் தெரியும். உங்களோட டேர்னிங் பாயிண்ட் எப்போ அப்படின்னா சில மாதங்களை சொல்லுவீங்களா, சில வருடங்களை சொல்லுவீங்களா, அந்த மாதிரி வருடங்கள் தான் இது. அதில் ஒரு புதிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கிறது அல்லது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். தொழிலில் சொல்கிறேன். இந்த தொழில் ஃபுல்லாக கை கொடுக்குமான்னா இப்போ கை கொடுக்கும், ஒன்றும் கவலை இல்லை. வேலை மாற்றம் யோசிப்பவர்களுக்கு முயற்சி செய்யலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை மாற்றத்துக்காக பார்க்குறீங்க, வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த தருணம் உங்களுக்கு ஒரு அருமையான தருணம். ட்ரை பண்ணலாம். அதே போல் பண விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வருங்க. வாய்ப்பு கொஞ்சம் அதிகமே இருக்குது.
எதுலேருந்து இன்கம் வருதுன்னு தெரியாது. இல்லை டேரெக்டாக தொழில் தான் ஒரு தொழில் தான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வரும். மல்டி டாஸ்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து வர ஆரம்பிக்கும். பழைய கடன் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் கொடுத்த கடன்கள் சரியாகி கைக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிங்கிளாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா புதிய உறவை வந்து ஆரம்பிக்கலாம். புதிய உறவை நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். மேரிட் லைஃப் நல்லபடியாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. மேரிட் லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதனால் கவலையே கிடையாது. இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல செய்தி வந்து கிடைக்கும். யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், திருமணத்துக்கு ரெடியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மூலமாகவோ பிரிந்த சொந்தங்கள் சேர்ந்துருக்கலாம். வீட்டில் ஃபங்க்ஷன் அல்லது செலிப்ரேஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதற்காகவாவது சொந்தங்கள் சேரக்கூடிய ஒரு தருணமாக அமையும். நல்லபடியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாதுங்க. அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, நண்பர்கள்கிட்ட அதிக நம்பிக்கை வைக்க வேண்டாம். நிறைய மீனராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பார்த்ததில் அதிகமாக ட்ராபேக்காக இருக்கிறது நண்பர்கள்கிட்டேயோ அல்லது உறவினர்கள்கிட்டேயோ அதிக நம்பிக்கை வைத்து மாட்டினவங்க தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு மீனராசிக்காரர் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறாரு. அதுக்கு எந்த ஒரு ஷூரிட்டி இல்லை, ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபர் அவர் கொடுக்குறாரு. அவருமே வந்து நம்பிக்கையான நபர் தான், கொடுக்கக்கூடிய ஆள் தான், மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஆள் தான். கொஞ்சம் நாட்கள் ஆகுது, அவருக்கான சுச்சுவேஷன் வந்து அமௌண்ட் கொடுக்குற அளவுக்கு சுச்சுவேஷன் வரல. அதனால் வேறு வழியே இல்லாமல் கொடுக்கலங்கிற அளவுக்குலாம் மாறி இருக்குது. கொடுக்கக்கூடிய நபர் தான், நம்பிக்கையான நபர் தான். நடுவில் ஒரு 2-3 பேருக்குலாம் இந்த விஷயங்கள் தெரியாததுனால அவன் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல நண்பன்கிட்ட கூட உங்களுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா மீன ராசி செட் ஆகாத ராசி. ஸோ அந்த அளவுக்கு போய் மற்ற நண்பர்களோடையோ உறவுகளோடையோ பண விஷயத்துலையோ இல்லை ஒரு நில விஷயத்துலையோ வந்து அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்க செட் ஆகாது. உங்களுக்குலாம் பாருங்கள், நில விஷயங்கள்லாம் பயங்கரமாக அடிதடியோடலாம் நடந்திருக்கும். மீனராசிகளோட ஃபேமிலி ஒரு அண்ணன் தம்பி பங்காளிங்களாம் இருக்கீங்க அப்படின்னா நில விஷயத்துலாம் பயங்கரமான இஷ்யூவாக வந்து நடந்திருக்கும். நீங்களாம் நம்ப முடியாத அளவுக்கு சண்டைகள்லாம் நடந்திருக்கும். நிறைய பேர் சொல்கிறதுக்கே வந்து பயப்படுவீங்க. ஆமாம் சார், சொல்கிறது தான் பயம்தான், என்னது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க. எங்கள் சொந்தக்காரர் தான் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொத்துக்காக இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்குலாம் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி லீகல் இஷ்யூஸை அவாய்ட் பண்ணுங்கள். லீகல் இஷ்யூஸ்னால் என்ன சார்? கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பான சில விஷயங்கள். இதை அமௌண்ட்டு கொடுத்தா இதை பண்ணி கொடுத்துருவாங்க, இதை கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பண்ணலாம், இது தானே, இது என்ன பண்ணுது அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் உங்களை வந்து பெரிய பிரச்சனை மாட்டிவிடும். ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் லீகல் இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வண்டி ஓட்டுறது கூட பெரிய பிரச்சனைகள் போய் உங்களை மாட்டிவிடும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். லேண்ட் இஷ்யூஸ், பட்டா இஷ்யூஸ், இது எல்லாமே கொஞ்சம் சரிவட்ட பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு கவர்மெண்ட் இஷ்யூஸு, இந்த நில இஷ்யூஸு, டாக்குமெண்ட்டு, பட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப குழப்பிகிட்டே இருக்கும். சர்டிஃபிகேட்ஸு, கார்டு, ஐடி கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அப்படியே வச்சு செஞ்சிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அடுத்த 12 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனராசியோட பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் 3 நாள் 1 to 3 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, புதிய வாய்ப்புகள் வரும். புதிய வாய்ப்புகள்னால் எப்படி, தொழில்லையா இல்லை எதுலேயுமே சொல்கிறேன். திருமணத்துலையோ, ஒரு கல்யாணம் பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க, இல்லை லவ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் வருங்க. நல்ல செய்தி கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. மனநிலை பாசிட்டிவாக மாறும். இதை பண்ணால் ஓகே சார், ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை சார் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் வந்து அமைதுங்க. 4 to 6 நாள், அந்த ஃபஸ்ட்டு 6 நாளுக்குள்ளே சிறிய தடைகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. சிறிய தடைகள்னால் எந்த மாதிரி? தொழிலில், அதே போல் வேறு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எவனோ ஒருத்தன் வந்து கெடுத்து விட்ருப்பான், அவன் எவனே தெரியாது. பொண்ணு பார்த்துருப்பீங்க, அதை யாரோ ஒருத்தன் சொல்லி டைவெர்ட் பண்ணியிருப்பான், கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, திடீர்னு ஜாதகம் காரணம்பாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள், ஆனால் எப்படின்னே தெரியாது. அதே மாதிரி வேலை ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத வேலை ஸ்ட்ரெஸ்ஸு. தொழிலில் ஒரு தடை ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தேவையில்லாமல் வேலை மேலே ஸ்ட்ரெஸ் ஆகுது இல்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். சண்டைகளை அவாய்ட் செய்யணும். ஒருத்தர் நீங்கள் வண்டியில் போயிட்டுருப்பீங்க, எவனோ ஒருத்தன் தேவையில்லாமல் ஒருத்தன் முன்னாடி கிராஸ் ஆகிருப்பான், அவன் மேலே தான் தப்பு இருக்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ணி சண்டை போடுவீங்க, ஆனால் நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திருப்புவாங்க. அந்த இடத்துல சண்டைகள் வந்து தேவையில்லாமல் உங்களை ட்விஸ்ட் பண்ணி உங்களை வந்து மெயினாக வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்போவுமே இந்த ராசிக்காரர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத சண்டைகளை தான் நீங்கள் போய் மாட்டுவீங்க. நீங்களாக வாலண்டியராக போகிறதோட கம்மி தான். தேவையில்லாமல் எவனோ ஒருத்த மாட்டதுக்கு உங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 6 நாட்களுக்குள்ளே பரவாயில்ல. அடுத்தது 7 to 9வது நாள், அதாவது இப்போ அடுத்த 12 நாளைக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் 7 to 9வது நாளைக்கு பணவரவு அதிகரிக்கும். இந்த மாதத்திற்கான பணவரவு அதிகரிக்கக்கூடிய நாட்களில் அதுவும் சில நாட்களாக இருக்கலாம். அதே போல் நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்குது சார், ஆனால் நண்பர்கள்ட்டே வச்சுக்கூடாதுங்கிறீங்க, நண்பர்கள்ட்ட உதவி மட்டும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் உதவிகள் கிடைக்கும். நீங்கள் உதவி பண்ணுறீங்க அப்படின்னா மாட்டுவீங்க. ஒரு உதவி பெரிய இதில் நண்பர்கிட்ட வந்து கொடுத்தாங்க சார்,
ஒரு நண்பர்கிட்ட அமௌண்ட் வர வேண்டியது, அது ஒரு நண்பர் வந்து பேசி சரி பண்ணி கொடுத்தாரு, இது பரவாயில்ல. ஒரு நண்பர் வந்து அமௌண்ட் கேட்குறாரு, அந்த அமௌண்ட் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா 10 லட்சமாக கொடுக்குறேங்கிறாரு, அப்படிங்கிற நண்பர்கிட்ட போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இதுதான் வந்து சொல்கிறது. நிறைய பேர் புரியறதில்ல. நண்பர்கள்ட்ட பகச்சிக்க சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் பகச்சிக்கணுமான்னு கேட்டால் இல்லை. சரியான விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்லையா இருக்கும். உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். சண்டை போட்ட உறவுலாம் சேரும். யார்கிட்ட சண்டை போட்டிங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உறவுகளில் சண்டை போட்ட விஷயங்கள் எல்லாமே சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணங்கள் அமையுதுங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதே போல் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணங்கள் அமையுது. எடுக்க வேண்டிய நேரம், சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய நேரமாகவும் அந்த நேரங்கள் அமையுது. 10 to 12 நாளில் ஏதாவது ஒரு ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செய்யலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, அடுத்த ஸ்டெப் பண்ணலாமா, பிரான்ச் பெருசு பண்ணலாமா, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு அப்படியே வெயிட்டிங்கில் இருந்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. பயணம் வாய்ப்பு, நல்ல ஒரு பயணத்திற்கான வாய்ப்பாக அமையுது. வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து உண்டுங்க. ஒரு வெளியூருக்கு போயிட்டு வரீங்க, நாடு கடந்து நாடு போயிட்டு வரீங்க, இல்லை ஏதாவது உள்ளூருக்குள்ளே ட்ரிப்பு போயிட்டு வரீங்க, ஒரு பிக்னிக்காவது நீங்கள் போயிட்டு வரீங்க. இந்த நாட்களில் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், நல்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாகவே உங்களுக்கு வந்திருக்கும். நல்ல முன்னேற்றத்திற்கான டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு அற்புதமான மனநிலை, சந்தோஷமான மனநிலை, மேன்மையான ஒரு மனநிலை, வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு தொழிலதிபராகவோ நீண்ட ஆயுளுடைய ஒரு நபராகவோ வாழ்க்கையில் வளருவதற்கு இந்த நாட்கள் வந்து நல்ல ஒரு தருணமான நாட்களாக அமையுதுங்க. அதனால் இனிமேல் பயப்பட தேவையில்லை. நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சந்தோஷமும் குழந்தையோட மனைவியோட செல்வாக்கோடு வளருவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டங்க. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஒரு முக்கியமான ஒரு 5 கணிப்பு மட்டும் அதில் சொல்லணும் அப்படின்னா, இந்த வருஷம் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நல்ல வளர்ச்சிக்கான மாற்றம் தான், முன்னேற்றத்திற்கான மாற்றம் தான், சந்தோஷத்திற்கான மாற்றம் தான். சந்தோஷம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒரு துன்பத்திலிருந்து சந்தோஷமாக மாறுவதற்கான ஒரு விஷயமாக இந்த காலகட்டங்கள் அமையுதுங்க. ரொம்ப டல்லாக இருக்கீங்க, துன்பம்னு சொல்ல முடியாது, ஒரு டல்லாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டல்லிருந்து மறுபடியும் அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையுதுங்க. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஸ்டெப்பாக அப்படியே குறையிறதுக்கான பாயிண்ட்ஸும் நடக்க ஆரம்பிக்குதுங்க. வேலை அல்லது கேரியரில் உயர்வு உண்டுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிட்டீங்க அப்படின்னாட்டும் அதில் வந்து உயர்வு கண்டிப்பாக உண்டு. காதல் வாழ்க்கையில் முக்கியமான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. கவலையே பட தேவையில்ல. அதே போல் பண வரவு நிலைமை வந்து மேம்படுங்க. அதனால் நீங்கள் வந்து பயந்துட்டு எதையும் பண்ண தேவையில்ல. புதிய இடம், பயணம், வாழ்க்கை இது எல்லாமே மாற்றம் உண்டு. அதனால் அதுக்கு நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் பரிந்துரை அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிற விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் ஒரு 3 டைம் டைப் பண்ணிக்கோங்க. மைண்டில் பார்த்தா நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஒரு விஷயத்தை எழுதுனா தான் ஃபிக்ஸ் ஆகும்பாங்களா, அந்த மாதிரி. தினமும் காலையில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. இதை டெய்லி ஒரு 11 டைம் காலையில் சொல்லுங்கள். இப்போ கமெண்ட் செக்ஷனில் ஒரு 3 டைம் மட்டும் டைப் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது. இது எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் நாளில் தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றுங்க. நீல நிற உடைகள் வந்து அணிவது நல்லது. சார் நீல நிறத்தில் யார் சார் ட்ரெஸ் போட்டு போவான்னு கேட்டால், ஒரு நீல நிற கர்ச்சீப்பாவது வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. தியானம் செய்யுங்க. முன்னாடியே சொன்னது தான். கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து இருந்துச்சிங்கனாவே உங்களுக்கு பெரிய தியானம் தான். மொத்தத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் இந்த மே மாதத்தில் முதல் 12 நாட்களில் சித்திரை தமிழ் புத்தாண்டில் ஒரு பெரிய மாற்றம் நிறைந்த வளர்ச்சி தரக்கூடிய, வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக அமையுதுங்க. சிரமங்கள் இருந்தாலும் அதன் பின் வரும் வெற்றி பெரியது. அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சந்தோஷம்தான் இருக்குது அப்படின்னு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படவே தேவையில்லைங்க. அதே போல் விஷ்ணு பகவான் வழிபாடும் நல்லது தான். வியாழக்கிழமையில் மஞ்சள் பூஜை, மஞ்சள் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது தான். குரு வழிபாடு, விஷ்ணு வழிபாடெலாம் ரொம்ப நல்லது. மீன்களுக்கு உணவு போடுதல் வந்து மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதாக வர முடியும். அதனால் நீங்கள் வந்து கவனிக்க தேவையில்லை, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கீழே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். பிரபல ஜோதிடர் நம்பர் தான். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறீங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியாக நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. இது வந்து கீழே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான ஜோதிடர் நம்பர். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பார். நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட நிறையா பேர் வந்து போட்டுட்ருக்கீங்க. அதில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாவே அவங்களே வந்து டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிறீங்க மட்டும் அந்த நம்பர் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனல் இதுவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.